ओम श्री सरस्वते नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोक शंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्परम्। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्। நம்ம இன்னைக்கு 61ல இருந்து 64 வரைக்கும் சேர்ந்து படிப்போம். 61வது ஸ்லோகத்துல இருந்து 64 நம்ம பார்த்த வரைக்கும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத்ப்ரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம் इति ते ज्ञानमाख्यातं गुह्याद् गुह्यतरं मया विमृश्यैतद् अशेषेण यथेच्छसि तथा कुरु सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्। நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி. சர்வபூதானாம் ஹிருதேஷே, எல்லா ஜீவர்களுடைய ஹிருதய தேசத்தில், ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறான். திஷ்டதி, அமர்ந்திருக்கிறான். நல்லா சேர் போட்டு அமர்ந்திருக்கார் இல்லையா, உட்கார்ந்தா சிம்மாசனம் மாதிரி போட்டு அமர்ந்திருக்காரு. எல்லா ஹிருதயத்துக்குள்ளே அமர்ந்திருக்காரு. அப்படின்னா அர்த்தம்னா செட்டில்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அவர் இங்க அங்க நகரல. அவர் நல்லா உக்காந்துட்டார். அவரோட சேரை யாரும் அசைக்க முடியாது. இப்படி சொல்லுவாங்கல்ல சில பேரு, சிம்மாசனத்தை அசைச்சு பாக்குறோம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. திஷ்டதி, அவர் உட்காந்துட்டார். அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கார். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஹிருதேஷ. அப்புறம் என்ன, அமர்ந்திருக்காரு நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள நம்ம விட்டு நீங்காம இருக்கார். நீங்காதான் சொல்றோம்ல, நீங்காதான் தாள் அப்படின்னு படிக்கிறோம்ல சிவபுராணத்துல கூட. நம்மளை விட்டு நீங்கவே இல்லை. திஷ்டதி, அமர்ந்திருக்காருன்னா அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும். அப்போ என்னது இது, இங்க ஹிருதயம்ன்றது என்ன கேட்டீங்கன்னா புத்தி. நம்ம என்ன நினைப்போம், நம்ம புத்தி எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. புத்தி தீர்மானித்து அதன்படி நம்ம நடக்கிறோம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஹிருத்தேஷம்ன்றது இங்க புத்தி. அந்த புத்திக்கு உள்ள நான் உட்கார்ந்துருக்கேன்ற புத்தி. நீ எது எது தீர்மானிக்கிறன்னு நினைச்சு நீ அது தீர்மானிக்கிறது, நீ அதைப்படி நடக்க நினைச்சிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது நான். பகவான் சொல்ற அதுக்குள்ள அந்த புத்தியில உள்ள உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? சும்மா அமர்ந்திருக்காரா? சாட்சியாக இருக்கார். அது முதல்ல நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது, அந்த நிலையில பார்க்கும்போது அவர் என்ன சொல்றது, மனசாட்சியாக இருக்கிறார். இப்ப நம்ம சொல்ற மனசாட்சி நம்ம விருப்பப்படி நடந்துட்டு மனசாட்சி சொல்றோம்ல, அது கிடையாது. உண்மையாகவே நமக்கு பல நேரங்கள்ல நம்மளை மீறி நமக்குள்ள சில விஷயங்கள் நமக்கு தோணும், நம்மள வழி நடத்தும். இது பண்ணு, இது பேசு, இது பேசாத, இது வேண்டாம், இது வேணும், இப்படி இது சரியா நீ செய், இது பண்ணாத, இப்படி எல்லாம் நம்மளை மீறி நம்மளோட விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று நம்மளை வழி நடத்துது இல்லையா, அது அந்தரியாமை நமக்குள்ள இருக்கார்.
நமக்குள்ள இருந்து இப்ப நம்ம பாஷையில பேசி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மனசாட்சின்னு சொல்றோம். உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலா, உனக்கு மனசாட்சியே இல்லைன்னா உன் உன் மனசு எப்படி தோணுதோ அப்படிதான் நீ நடக்கிறியா, அதாவது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கிறோம். ஆனா இங்க மனசாட்சி சொல்லும் போது அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நம்மள என்ன பண்ணுது, நம்மள வழி நடத்துறது இல்லையா, அதுதான் இங்க நிர்தேஷே. இப்ப புத்திக்குள்ள இருந்து கொண்டு அந்த புத்தியை வழி நடத்துகின்றார். நமக்கு புத்தி அளவு மட்டும் தான் தெரியும், நான் தான் எல்லாமே டிசைட் பண்றேன். இப்போ அர்ஜுன் அப்படிதான் டிசைட் பண்றான். நான் அவர் ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஃபேக்டர் வச்சுட்டான், இவங்க எல்லாம் வந்து என் சொந்தக்காரங்க, இவங்க என்னுடைய தாத்தா பாட்டி, என்ன சொல்றது, எல்லாம் தானே உற்றா உறவினர்கள், ஆசிரியர்கள், இப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கை செயல்களை செய்யணும்னு தீர்மானிக்கிறான். ஆனா அதுவே பாருங்க விருப்பு வெறுப்பு உட்பட்டதாக இருக்கு. அது தர்மம்னு கூட தோணும் நமக்கு, இதுதானே சரி அப்படின்லாம் தோணும். அதுதானே முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் ஃபுல்லா அவன் நிறைய பேசுறான் அர்ஜுனன். ஆனா அதையும் கடந்து ஹிருத்யேஷே அர்ஜுனன் திஷ்டதி, நான் உட்கார்ந்துருக்கேன் அவனுக்குள்ள, எல்லாருக்குள்ளயும் சொல்றாரு. உட்கார்ந்து கொண்டு இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது எப்படி நாம புரிந்து கொள்ளணும். இல்லையே, எனக்கு அது தோணவே இல்லையே, எனக்கு மனசாட்சி இருக்கிற மாதிரியே தோணலையே. நம்ம விருப்ப வெறுப்புக்கு உட்பட்டே நடக்கும்போது அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, யந்திர ரூடானி மாயா. அந்த உதாரணத்துக்கு போயிடலாம். நம்ம உதாரணத்துக்கு போகும்போது யந்திரான மெக்கானிக்கல் டிவைஸ், ஒரு விதமான கருவி. ஆருடானி மவுண்டட் அந்த மெக்கானிக்கல் டிவைஸ், அந்த ஒரு கருவியில வந்து இவங்க வந்து மாட்டி வைக்கிறாங்க. எதை மாட்டி வைக்கிறாங்க, அந்த பொம்மைகளை தான். அதனாலதான் பொம்மலாட்டம் சொல்றோம். அந்த பொம்மலாட்டம்ன்ற வார்த்தை நேரடியாக இங்க இல்லையே தவிர, ஆனா எந்த வார்த்தையை வச்சு நம்ம அந்த உதாரணத்தை புரிந்து கொண்டோம், யந்திர ஒரு கருவி. அந்த கருவத்தில் ஆருடன்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம் 6வது அத்தியாயத்துல. ஏறி அமர்வது, ஏறி உட்கார்வது, தன் கட்டுப்பாட்டில் வைப்பது இயல்பாக. அந்த மாதிரி யந்திரத்தினுடைய அந்த கருவியில் இது மாட்டப்பட்டிருக்கின்ற. எதனால, யார் மாட்டிருக்கா, மாட்டி அது என்ன பண்ணுது, அது அதை மாட்டிக்கொண்டு நாம பார்க்கும்போது அந்த பொம்மைகள் எல்லாம் பல்வேறு கதாபாத்திரங்களாக உலா வரும். அந்த மேடையில பல்வேறு கதாபாத்திரங்களா உருவாகி அது அதனுடைய கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நடந்து கொள்வார்கள். ஆனா உண்மையிலேயே அந்த பொம்மையா அப்படிலாம் பண்ணுது, பின்னாடி இருக்காரு ஒருத்தர். மாயான்னு சொல்லும் போது மறைந்திருத்தல் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். மறைந்திருக்காரு, அவருடைய ரோல் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியல. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை நினைச்சுக்கிறோம், எல்லாமே நான் தான் நினைச்சுக்கிறோம். ஆனா அவர் சொல்றார் மாயையா, யந்திரா ரூடானி மாயையா. எப்படி அந்த பொம்மலாட்டக்காரன் தான் மறைந்திருந்து அந்த திரைக்கு பின்னாடி இருந்து கொண்டு இந்த எல்லா பொம்மைகளையும், கதாபாத்திரங்கள்ல பொம்மைகளையும் ஆட்டி வைக்கிறானோ, அது போல மாயையா ஈஸ்வரன் மறைந்திருக்கின்றான், நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கான். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன மாயைக்கு, நமக்கு தெரிஞ்சதுதான். நமக்கு தெரிஞ்ச அர்த்தமே என்னது மாயைனா ஈஸ்வரனுடைய சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தியினால் ஆட்டி வைக்கிறான், ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறான். இப்போ எப்படி அது ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறார் இங்க சொல்ல பாரு, பிராமயன் சர்வபூதானி. பிராமயன் சொல்லும்போது மயக்கத்துக்கு உட்பட்டு நடந்து கொண்டது போல. அதாவது தன்னுடைய நினைப்பிலே இல்லை அப்படின்னா என்ன, எல்லாரும் பெரும்பான்மையா அப்படிதான் வாழறாங்கன்னு சொல்ல வராதிங்க. சும்மா இங்க போறோம் அங்க போறோம், எல்லாம் நம்ம தான் ஏதோ முடிவு பண்ணி ஒரு எல்லாத்தையும் நாம திட்டம் போட்டு வகுத்து நாம எல்லாத்தையும் நடத்துற மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கோம்ல, அப்படி இல்லை. எப்படின்னா எந்த வீட்டுல எப்படி பிறக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. பாருங்க, நம்ம பண்ணோமா, ஈஸ்வரன் தான் டிசைட் பண்ணது. ஆனா அவர் எதை வச்சு டிசைட் பண்ணாரு அது வேற விஷயம், நம்மளுடைய கர்ம வினைகள் படி அது வேற விஷயம். ஆனா டிசைட் பண்ணது நானேவா, நம்ம அதுல ஆரம்பிச்சு இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, அந்த பிறப்புல ஆரம்பிச்சு நான் 3 வயசுல ஸ்கூலுக்கு போவேன், 5 வயசுல ஸ்கூலுக்கு போவேன், நம்ம டிசைட் பண்ணுமா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு போவோம், இந்த காலேஜ் போவோம், ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, அப்போ என்ன நடக்குது, எல்லாமே பார்த்தா நம்மளை ஏதோ தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம செய்யற மாதிரியே ஒரு நினைப்பு நமக்கு. பிராமயன் ஒரு நொடி பொழுதாவது அமைதியா எல்லாத்தையும் மனதுல இருந்து தூக்கி போட்டு தூய்மையான ஒரு அமைதியோட அப்படி உட்கார முடியுதா நம்மளால? பிராமயன் சர்வபூதானி,
ஓடு ஓடு ஓடு, அவ்வளவுதான் சொல்றோம்ல. அந்த பின்னாடி இருந்து கொண்டு என்ன பண்றா, நம்மளால முடியல, அது பின்னாடி இருந்து கொண்டு ஏதோ ஒன்று ஆட்டு விக்குதுல அந்த பொம்மைகளை, அந்த அந்த பொம்மலாட்டக்கார ஆட்டு விக்கிறார். அது போல இங்க ஈஸ்வர சக்தி, மாயை இல்ல ஈஸ்வரன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஈஸ்வரன் தன்னுடைய மாயினால நம்மளுடைய எல்லாவற்றையுமே அவர் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிராமையன் சர்வபூதான் யந்திராரூடாணி மாயையா. இது எதுக்கு சொல்ல வந்தாரு? அர்ஜுனா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம எல்லாருக்குமே என்ன பிரச்சனை? பொதுவா ஜீவனுக்கு என்ன பிரச்சனை? நான் நான் நான்றதுதான் பிரச்சனை. அகங்காரத்தோட, அந்த அகங்காரத்தோட இருக்கிறதுனால கூடவே என்ன வந்துடும்? மமக்காரம் வந்துடும். மமக்காரம்னா நான் என்னது, நான் என்னதுன்னு வந்துடும். இந்த அகங்காரம், மமக்காரம், நான், அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு, இதனால என்ன பிரச்சனை வந்துடும்? இதனால உடனடியாக என்னுடையது சொல்லும் போது விருப்பு, அப்புறம் எனக்கு என்னுடையது, எனக்கு எதிராக இருக்கிறதுலாம் வெறுப்பு, அது மேலாம் வெறுப்பு. அப்ப விருப்பு வெறுப்பு தான் வந்துருத்தீங்க. அப்ப பகவான் என்ன சொல்ல வர்றாரு? இதுக்கு எல்லாம் என்னமோ நீ திட்டம் போட்டு விருப்பு வெறுப்புனால உன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்க. ஆனா என்னது, உண்மையில ஏன் விருப்பப்படிதான் நடக்குது. ரெண்டுத்துக்கு கிளாஷ். அப்ப மரியாதையா யார் யார் விருப்பம் நிறைவேறும்? இங்க பகவானோட விருப்பம் தான் நிறைவேற போகுது. யந்திராரூடாணி மாயையா சர்வபூதானி பிராமையன். அவங்க 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 ஏதோ ஒரு ரோல் எடுத்துட்டு இங்க அங்க அங்க அங்கன்னு நிம்மதியே இல்லாம உழந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நிம்மதியே இல்லாத உழந்துட்டு இருக்கிற தன்மையும் அதுக்கு எது காரணமாக இருக்கு? அகங்காரம், மமகாரமும் காரணமா இருக்கு. இதெல்லாம் தான் பிராமையன், சர்வபூத்தானி பிராமையன்ற வார்த்தை இதெல்லாம் குறிக்குது. இதை குறித்து கொண்டு இதுதான் சுட்டி காட்டுது. அப்போ என்ன சொல்றாரு? அதனால அகங்காரத்தை விடு, முதல்ல எல்லாம் நான் செய்யறேன், நான் 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 நீ செய்யற நினைச்சிட்டு இருக்க, அதை விடுன்னு சொல்ல வர. ஈஸ்வர சர்வபூதானா ஹிருத்தேஷ, ஹிருத்தேஷனா புத்தியின் உள்ளிருந்து கொண்டு, சாட்சியாக இருந்து கொண்டு, நம் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, நம்மளை வழிநடத்துகின்ற மனசாட்சியாக இருந்து கொண்டு, திஷ்டதி இருந்து கொண்டு உட்கார்ந்துட்டார். அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவர் சொல்றது நடக்க போகுது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்க போகுது. ஆனா நாம என்ன பண்றோம்? நடுவுல நான் எனதுன்ற ஒரு பற்றுதலோட இந்த வாழ்க்கையில எல்லா குழப்பங்களையும் துக்கங்களையும் ஏற்படுத்திக்கிறோம். அதை சொல்றாருங்க. பிராமணியன் சர்வபூதானி யோகா யந்திராரூடானி மாயையா. இப்ப இந்த உதாரணமும், அந்த உதாரணம் எதுக்காக சொல்லப்பட்டது? அதுல ஈஸ்வரனால என்ன அர்த்தம்? அது இந்த பொம்மலாட்டக்காரனாலே அந்த பொம்மைகள் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஈஸ்வரன்ற அந்த வார்த்தை, ஈஸ்வரனால என்னது? கண்ட்ரோலர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். அப்படின்னா நாம எல்லோரும் கட்டுப்பட்டவர்னு அர்த்தம். நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தான் அவருக்கே அந்த பேரு, அந்த பேர் ஈஸ்வரன்றத அதைதான் குறிக்கிறது. ஈஸ்வரன்னா அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். எப்படி அந்த பொம்மலாட்டக்காரன் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறான் அங்க அந்த மேடையில. அது போல நம்மளுடைய வாழ்க்கைன்ற மேடையில நம்மளுடைய எல்லாவற்றையுமே ஈஸ்வரன் வந்து வழி நடத்தி கட்டுப்படுத்துகிறார். நாம நம்மளுடைய அகங்காரத்தினாலையும் மமக்காரத்தினாலையும் நான் எனதுன்ற பட்டுதல்னால நாம அதை மேலும் மேலும் குழப்பி நம்ம எல்லா சம்சார துக்கத்துக்கும் காரணமாக்கிறோம். நிம்மதியே இல்லாம போன்று கொண்டே இருக்கும். ஒரு நொடி பொழுது கூட நம்மளால என்ன பண்ண முடியல, அமைதியாக இருக்க முடியாத தன்மை. அதை சுட்டி காட்டுறார் சர்வபூத்தானி பிராமையன் சொல்லிட்டு. சரி, அதனால என்ன பண்ண நீ? அதனால தம்மேவ சரணம் கச்ச. அதனால அவனிடம் நீ சரணாகதி செய்வாயாக. எவனிடத்து சரணாகதி செய்வதுன்னா என்ன? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாம் அவரு பார்த்துக்குவாருன்னு கிடையாது. என் மூலமா அனைத்தும் நடைபெறுகிறது, அதை நடத்தி வைக்கின்றது ஈஸ்வரன். நான் எனதுன்ற அந்த அதை விடுவதுதான் இங்க சரணாகதி அடைவது. நான் எனதுன்ற அந்த ரெண்டு விஷயத்த, அந்த பற்றுதலை எப்படி சரணாகதி செய்வது? எப்படி சரணாகதி செய்வதுன்னு அர்த்தம்? இப்ப நம்ம பார்த்ததுதான், மறுபடியும் புதுசா ஒண்ணும் கிடையாது. என் மூலமாக எல்லா காரியங்களையும் ஈஸ்வரன் நடத்துகிறார். இந்த புரிதல் இருக்கு இல்லையா? இந்த புரிதல் தான் சரணாகதி. இப்போ சரணாகதி பண்ணுன்னா நான் ஒண்ணுமே செய்யாம சோம்பலா உட்கார்ந்துருப்பேன், எல்லாமே பகவான் பார்த்துக்குவார். இப்படிதான் பொதுவா 19 ஆன்மீகத்துல இருக்கோம், நாங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் அப்படி ஒரு நம்ம வெளியில சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா சில பேரோட நடவடிக்கை அப்படி இருக்கலாம் இல்லையா? எல்லாம் பகவான் பார்த்துப்பார். எப்ப வேணுமோ அப்ப எனக்கு சத்சங்கம் கிடைக்கும், எப்ப வேணுமோ கீதாவை பிராரப்தம் அவர் டிசைட் பண்ணுவார். அவரெல்லாம் டிசைட் பண்ண விடல, அவர் எப்பயோ டிசைட் பண்ணிட்டாரு. நம்மளுடைய விருப்ப வெறுப்பு என்ன பண்ணுறது? தடுக்குது. சத்சங்கம் போக விடாமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாத மாதிரி நம்ம விருப்ப வெறுப்பு தடுக்குது. ஆனா சொல்லும் போது என்ன சொல்லிவிடுவோம் நம்ம? எல்லாம் பகவான் பார்த்துப்பார், அவருடைய ஆணை. இது பேசுறது இல்ல, இது புரிந்து கொள்வது. இப்படி பேசுவது இல்ல, நடந்து கொள்வது. அப்போ எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே
எல்லாவற்றையுமே அந்த நான் எனது என்கின்ற அந்த பற்றுதலை விடுவது இருக்கும் இல்லையா, விட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து சரணம் கச்சம். நான் எனதுன்னு நினைச்சிட்டு பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அது சம்சாரம் தான், துக்கம் தான், மீண்டும் மீண்டும் நம்மள துக்கத்திலேயே அழுத்தும். அதனால அத சரணாகதி அவரிடம் செய். யாரிடத்து? தம் ஏவ சரணம். தம் யார் இங்க? ஈஸ்வர சர்வபூதானம். யாருப்பா அவரு? எங்க இருக்காரு? உன்னுடைய புத்திக்குள்ள இருக்காரு. எல்லாமே சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப ஏன் புத்தி? உன் புத்தி பின்னாடி இருந்து அதுக்கு உயிர் சக்தி கொடுப்பதும் அவர் தான். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கும் பொழுது அந்த சைத்தன்ய சக்தியும் அவர் தான். இந்த புத்தி இயங்குவதற்கு சக்தி கொடுக்கின்ற சக்தி எங்கிருந்து பெறுகிறது? அந்த ஈஸ்வனுடைய சைத்தன்ய சுரூபம். அவரிடமிருந்து தான் அந்த ஒளியை கடன் வாங்குறது. அப்படி பார்த்தாலும் அந்த ஈஸ்வரன் தான். அதனால அதனிடத்து நமக்குள்ள இருந்து, அப்போ எத்தனை நிலையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. எத்தனை நிலையில இருந்து புரிஞ்சுக்கலாம்? இந்த உலகத்தையே படைத்து காத்து ஒடுக்குகின்ற ஈஸ்வரன், அதுல நான், அந்த படைப்புல நான் ஒன்று. அப்ப என்னையும் ஈஸ்வரனால என்ன அர்த்தம்? கட்டுப்படுத்துபவர். என்னுடைய வாழ்க்கையும் கட்டுப்படுத்துபவர் யாரு? ஈஸ்வரன். அப்ப யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் இல்லையா? இந்த புரிதல். ஆனா அதை நான் செய்யாம நான் என்ன பண்ணிடுவேன்? என்னுடைய விருப்பப்படி நான் நடந்து கொண்டு அந்த எண்ணம் இருக்குல்ல, நான் எனதுன்றது, அதனாலதான் அதுதான் காரணமா இருக்கு நான் அப்படி நடந்து கொள்வது. அதை விடுவது, அதை விட்டு ஈஸ்வரன், அதை விடுவதுதான் இங்க தமேவ சரணம் கச்ச. சர்வபாவேன பாரத சர்வபாவேன, எல்லா விதங்களிலும், உடல் அளவில், வாக்களவுல, சிந்தனை அளவுல, எல்லாத்துலயும், எல்லா அளவுலையும், உடல், வாக்கு, சிந்தனை, இந்த எல்லா நிலையிலையும் நீ நடக்கின்ற அனைத்து காரியங்களுமே ஈஸ்வரனுடைய வழிகாட்டுதலின்படி, ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஈஸ்வரனுடைய வழிகாட்டுதல் படிதான் நடக்கிறது. என்னுடைய சொந்த வெறுப்பு இங்க நான் வைத்துக் கொள்வது முட்டாள்தனம். இது இந்த புரிதல் இருக்கு இல்லையா, இதுதான் தமேவ சரணம் கச்ச. சரணாகதின்றது இதுதான். அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடுவதுதான் ஈஸ்வரன் இடத்து சரணாகதி செய்வது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த மாதிரி பண்ண உடனே பகவான் சொல்றாரு பாருங்க, தத் பிரசாதாத் பராம் சாந்தி ஸ்தானம் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சேஸ். இப்படி நீ செய்யும் பொழுது என்ன ஆகுது? தமேவ சரணம் கச்சன்னு இருக்கும்போது, சர்வபாவேன இருக்கும்போது, எல்லா நிலைகளிலும் இப்படி இருக்கும் பொழுது, இறைவனுடைய அருளினால் உன்னுடைய எந்தவித கஷ்டமும் உனக்கு தோன்றாதவாறு, எல்லாமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ரொம்ப அழகாக ஈஸ்வரனுடைய அருள்னாலேயே எல்லா நிகழ்வுகளும் நடந்து சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சி, உனக்கு நிலையான முக்தியும் கிடைக்கும். சாஸ்வதம் ஸ்தானம்ன்றது இங்க முக்தி நிலை. சரிங்களா? முக்தி நிலைனா நம்ம வேதாந்தத்துல என்னன்னு தெரியும் நமக்கு. ஆத்ம ஞானம் அனுபவம் ஏற்படும். அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டோன்னு என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே பிரம்மஸ்வரூபம். ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் ஏற்படும். நான் மட்டும் ஆத்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜீவர்கள், எல்லாம் பாவிகள். அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்ந்தா இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே அதே ஆத்மா தான். அப்ப அனைத்துன்றத பொறுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, பிரம்மம்னு பேர் கொடுக்குறாங்க. தனித்து இருக்கக்கூடிய என்னுடைய இந்த உடல் மன புத்தியை வைத்து இதுக்கு ஆத்மா பேர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜீவ உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் இங்க உலகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரமா பிரம்மம், ரெண்டுமே ஒன்றுதான். வேற எங்கேயுமே எந்த பேதமும் இல்லை. அந்த நிலை தான் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சியசி. சரிங்களா? அந்த நிலை தான் இங்க. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்தி ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம். இத சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இங்க சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இப்ப சொன்ன உபதேசத்தை முடிக்கிறாரு. பகவத்கீதையினுடைய உபதேசத்தை, பகவத்கீதையினுடைய உபதேசமே முதல் அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சார்ல, அந்த உபதேசத்தை இங்க முடியிருப்பாரு. இதி தே ஞானம் ஆக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்ய தரண்மய. என்னால் உனக்கு ரகசியங்களிலும் அதிரகசியமான ஞானம் உனக்கு வழங்கப்பட்டது, கூறப்பட்டது. ஏதத் அசேஷேன, இதை முழுமையாக விமர்சிய, சிந்தித்து, நன்றாக ஆராய்ந்து, இப்ப சொன்னது நன்றாக ஆராய்ந்து, அது என்னது? குஹ்யாத் குஹ்யதரம், அதுவும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. என்னது குஹ்யம்ன்றது?
சாஸ்திர ஞானம் எல்லாமே ரகசியமானது. அது ஒரு குரு மூலமாக தான் நம்மளால தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனா இது அதை விடவும் ரகசியமானது. அதை காட்டிலும் அதி ரகசியமானது, சூக்ஷ்மமானது, மெய்ப்பொருள் பற்றிய, பரம்பொருள் பற்றிய, ஆத்மா பற்றிய, பிரம்ம பற்றிய எல்லாமே ஒன்றுதான். அந்த பிரம்ம ஞானத்தையே உனக்கு நான் இப்பொழுது கூறியிருக்கிறேன், வழங்கி இருக்கிறேன். இது வரைக்கும் சொன்னது. அப்ப எல்லாமே என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளுக்கு அடைவதற்கு என்ன வழி, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் ஆத்ம ஞானத்தை உணர்வது, நம் ஆத்மஸ்வரூபத்தை உணர்வது. அதற்கு வழி என்னது? ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. என்ன பேரு? கர்ம சந்நியாசம் கொடுத்திருக்காங்க அந்த அந்த நிலைக்கு. ஓகே, அப்ப நான் அங்கே போறேனே, டைரக்டா போய் அங்க போய் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அதுதானே? கிடையாது. அதுக்கு நீ இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நீ உன்னோட மனத புத்தியை தயார் செய்து கொள்ள வேண்டும். உன் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், புத்தியும் ஒருமுகப்பட்டதாக ஆக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ண வேண்டும். இப்போ இதுதான் பகவத்கீதையில பகவான் சொன்ன இது ஞானம் ஆக்கியாத்தான். அந்த குறிக்கோளையும் சொல்லிட்டு அதற்கான வழியும் சொல்லி கொடுத்துட்டேன் உனக்கு. என்னால் உனக்கு கூறப்பட்டது. இப்ப நீ என்ன செய்ய? குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாமே சரி. இப்ப நான் சொன்னது மொத்தத்தையும் நீ உட்கார்ந்து நன்றாக சிந்தித்து பார், ஆராய்ந்து பார். விமர்சிய ஏதத் அசேஷேன, எதையும் மிச்சம் மீதி வைக்காத. சந்தேகமே இருக்க வேண்டாம். சந்தேகம் தீரும்படியாக முழுவதுமாக சிந்தனை செய், ஆராய்ச்சி செய். ஆராய்ச்சி செஞ்ச பின்னாடி யதா இச்சசி ததா குரு. உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புறியோ அதை நீ செய். நம்ம முன்னாடி பார்த்தது தான் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம சில பேர் வந்து உன் இஷ்டப்படி நீ எப்படியோ செஞ்சுக்கப்போ அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இங்க அப்படி பண்ணல பகவான். ஏன் அப்படி சில டைம் நம்ம பண்ணுவோம்? ஏன் உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணிக்கப்போ அப்படியே அர்த்தம். நம்ம சொல்றது எப்படி இருந்தாலும் அவன் கேட்க போறது இல்லைன்னு அர்த்தம். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அப்புறம் உன் தலையெழுத்து போ, எப்படியே போ. அந்த மாதிரி இங்க கீதை ஃபுல்லா சொல்லிட்டு உன் தலையெழுத்து எப்படியே போ அப்படின்னு சொல்லல அவரு. பகவானுக்கு இங்க முழுமையான நம்பிக்கை இருக்கு அர்ஜுனன் மேல. அந்த நம்பிக்கை வந்து எப்படி வெளிப்படுத்து பாருங்க. நீ எப்படி விரும்புகிறாயோ அதை செய். ஆனா அந்த விரும்புறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? முடிவெடுக்க முன்னாடி என்ன செய்யும்? நான் சொன்ன அத்தனையையும் நீ சிந்தித்து ஆராய்ந்து தெளிவடைவாயாக. அதான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். இங்க அர்ஜுனன் மேல பகவானுக்கு அவ்வளவு கான்பிடன்ட். ஒரு ஸ்டூடெண்ட் மேல டீச்சர் கான்பிடன்ட் இருக்கும், தெரியும் இவன் வந்து கரெக்டா பண்ணுவான். ஏன்? அவர் சொல்லி கொடுத்ததை எந்த அளவுக்கு அவன் உள்வாங்கியிருக்கா, அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு தூய்மை அடைஞ்சிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியுது. அதனால இங்க பகவான் தெளிவா சொல்றார், நீ யதா இச்சசி ததா குரு. இங்க வந்து அவ்வளவு சுதந்திரம். இங்க சுதந்திரம் கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்னா, எடுத்த உடனே சுதந்திரம் கொடுக்கறது. இப்ப 5 வயசு இல்ல 5வது 6வது படிக்கணும், சுதந்திரம் வேணும், ஃப்ரீடம் வேணும், என்னை யாரும் கட்டுப்படுத்தாதீங்க, நீங்க சொல்றதே வேண்டாம் அப்படிதானே சொல்றாங்க பசங்க. சின்ன அந்த டீனேஜ்லயே வந்து அவங்கள ஏதோ கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள கண்டிக்க கூடாது, ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவோம். இப்படிதான் நடக்குது இல்ல? இது வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான விஷயம். இது வந்து எந்த இடத்துல வந்து எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு அது யாருக்கு, எந்த நிலையில, இவ்வளவும் இருக்கு. இங்க பகவான் சொல்லிட்டார். கீதை முடியும் போது பகவான் சொல்றார், முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு சொல்றார், இப்போ நீ என்ன விரும்புறையோ அதை நீ செய். முடிவு நான் உன்கிட்ட விட்டுட்டேன். ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னது? அசேஷேன எவ்வளவு 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 ஜாக்கிரதையா போற, எதையும் விடாம அனைத்தையும் பற்றியும் நீ வந்து சிந்தனை செய்வாயாக. ஞானம் நான் கொடுத்துட்டேன் உனக்கு. இதுக்கு மேல உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் முழுசா உனக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீ தான் முடிவு செய். ஆனா அதுக்கு முன்னாடி சிந்தனை செய், மரணம் செய். நம்ம எது செய்ய மாட்டோமோ அதான் செய்யன்ற இருப்பாங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க, கேட்டுனே இருப்போம், வயசாயினே இருக்கும், ஓகே கேட்டே இருப்போம், அவ்வளவுதான். சிந்திக்கிறது, மரணம் பண்றது முடியாது. அவர் சொல்ல, நோ, நீ மரணம் பண்ணு, அவ்வளவுதான். மரணம் பண்றது எவ்வளவு முக்கியம் சொல்றாரு பாருங்க. இங்கே இந்த வார்த்தையை விமர்சன்றதுலே இருக்கு. விமர்சிய, நன்றாக ஆராய்ந்து மரணம் செய்த பின்னாடி சொல்லிட்டு, சரி அதோட விட்டாரா? அதோட விடாம மறுபடியும் பாருங்க, இங்க வந்து பகவானுக்கு உச்சகட்ட அன்பு, கருணை, அது இந்த ஸ்லோகத்துல தெரியுது. சர்வ குஹ்யதமம் பூயக சுணுமே. சர்வ குஹ்யதமம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, குஹ்யாத் குஹ்யதரம்,
மறுபடியும் சொல்றாரு, இருக்கிறதுலயே அதி சூக்ஷ்மமானது அது. ஐயோ ஒழுங்கா கேட்டானா இன்னும் தெரியலையே. அப்படியா? பரமம் வச்சக, இதை விட மேலானது ஒண்ணுமே இல்ல. எதையோ நம்ம பேசுறோமா, எதையோ சொல்றோமா? கிடையாது. இதை விட உயர்ந்தது ஒண்ணுமே இல்லை. அதனால நான் பூயக, மறுபடியும் உனக்கு நான் சொல்றேன். இது பகவானுக்கு பக்தன் மேல இருக்கக்கூடிய உச்சபட்ச கருணை, அன்பு சொல்லிட்டு ஏன் பாருங்க, அதையும் சொல்றாரு ஓப்பனா. இஷ்டோசிமே திடமிதி, எனக்கு உன்னை, நீ எனக்கு ரொம்ப 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 பிரியமானவன், உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ததக, அதனால தேஹிதம் வக்ஷாமி, அதனால உனக்கு நான் நன்மையே சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். சில பேர் நமக்கு ஒரு 2-3 தடவை ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது நம்ம கோவம் வருது பாருங்க. ஆனா அவங்க நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்க. நம்ம எவ்வளவு அலட்சியப்படுத்தலாம், அக்கறையில சொல்றாங்க, அன்புல சொல்றாங்க. அது புரிஞ்சுக்கல. ஆனா பகவான் சொல்றாரு இத, என்னது, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், உன் நல்லதுக்காக, அதனால உன்னுடைய நன்மையின் பொருட்டு நான் உனக்கு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு. மறுபடியும் என்ன சொல்ல போறாரு? முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறாரு. அசோச்சியானன் அசோச்சஸ்தம், அதான் நான் மறுபடியும். ஆனா மொத்த விஷயத்தையும் ஏற்கனவே நான் உனக்கு ஆக்கியாத்தம் சொல்லிட்டாருல, முழுசா நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல. மறுபடியும் பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகத்துல 1-2 ஸ்லோகத்துல அழகா ஒரு படிப்படியா இதான்னு மொத்தத்தையும் சாரமா சொல்ல போறாரு. மறுபடியும் பூயகனா மீண்டும் சொல்ல போறாரு. அப்ப புதுசா கிடையாது, புதுசா கிடையாது. ஆனா பரமம் வச்சக, மிக உயர்ந்த உபதேசம். குஹ்யாத் குஹ்யதமம், ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம். ரொம்ப ரொம்ப அப்படின்னா அர்த்தம்னா அதை புரிந்து கொள்ள வேண்டுவதற்கு நாம தகுதி பெற வேண்டும் அர்த்தம். சிலது குருஜி சொல்லுவார் பாருங்க, சில விஷயங்கள்லாம் சாதனைகள் சொல்லும் போது குருஜி என்ன சொல்லுவாருன்னா, இது இவ்வளவு எளிமையான சாதனையா இருக்கு, இது நிஜமாவே ரிசல்ட் கொடுத்துருமா, பலன் கொடுக்குமா அப்படின்ட்டு சாதனை எளிமையா நினைச்சு என்ன பண்ணிடுவோம், அதை செய்ய மாட்டோம். சரி, இதெல்லாம் எளிமையானது தானே, இதை செய்யுங்க. ஐயோ இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இதை போய் நம்மளால எப்படி செய்ய முடியும், அதையும் செய்ய மாட்டோம். அப்ப கடைசி வரைக்கும் பலனே வராது, இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதுதான். இவர் என்ன சொல்றாரு? அதனால இப்போ நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், எதா இச்சசி, நீ முடிவெடுன்னு சொன்ன பின்னாடியும் பகவான் என்ன சொல்றாரு, இதை நீ மனசுல வச்சுக்கோ, இத மனசுல வச்சுக்கோப்பா அப்படி சொல்லிட்டு சொல்ல போறாரு. என்ன ஸ்லோகம் அது? 65வது ஸ்லோகம். ரொம்ப 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 அருமையான ஸ்லோகம். இந்த மாதிரி தானே நிறைய ஸ்லோகத்துக்கு சொன்னீங்க, நிறைய ஸ்லோகம் அப்படி இருக்கு. அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். படிக்கலாம். மன்மனா பவ மத்பக்தஹ, மன்மனா பவ மத்பக்தஹ, மன்மனா பவ மத்பக்தஹ, மன்மனா பவ மத்பக்தஹ, மத்யாஜி மாம் நமஸ்குரு, மத்யாஜி மாம் நமஸ்குரு, மத்யாஜி மாம் நமஸ்குரு, மத்யாஜி மாம் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி சத்யம் தே, மாமே வைஷ்யசி சத்யம் தே, மாமே வைஷ்யசி சத்யம் தே, மாமே வைஷ்யசி சத்யம் தே, பிரதிஜானே பிரியோசி மே, பிரதிஜானே பிரியோசி மே, பிரதிஜானே பிரியோசி மே. பிரதிஜானே பிரியோசி மே. சேர்ந்து மன்மனா பவ மத்பக்தஹ, மத்யாஜி மாம் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி சத்யம் தே, பிரதிஜானே பிரியோசி மே. இப்ப எந்த வார்த்தையை முதல்ல எடுத்துக்கலாம் பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை. ரெண்டாவது வரியில கூட பாருங்க, சத்தியம் சத்தியம் தே. இப்போ பகவானே கடைசியில என்ன பண்ணிட்டாரு, சத்தியம் பண்ண வச்சுட்டோம். அப்படின்னு அர்த்தம் நம்ம நம்ப மாட்டோம், அவருக்கே இந்த நிலைமை. பாருங்க, சத்தியமா நான் சொல்றேன்ப்பா, பிரதிஜை பண்றேன், சத்தியமா நான் சொல்றேன். ஏன் மே பிரியக அசி, எனக்கு நீ ரொம்ப பிரியமானவனா இருக்க. நீ பாட்டு ஏதாவது என்ன சொல்ற அலட்சியமா இருந்துராது, கொஞ்சம் கூட அலட்சியமா இருந்துராது, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இதுவாவது நம்பு அப்படி சொல்லுவாங்க. சில டைம் நமக்கு அந்த நிலைமை வந்துருச்சேன்னு, பகவானுக்கே அந்த நிலைமை பாருங்க. சத்தியம் பிரதிஜானி மே பிரியக அசி, எனக்கு நீ பிரியமானவனா இருக்கிறாய், நான் உனக்கு சத்தியமா சொல்றேன், உண்மையதான் சொல்றேன், சத்தியம். நான் போய் உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்களேன். அவரையே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துருச்சு ஜீவனுடைய தன்மை. அதனால அவர் சத்தியம் பண்ண வேண்டியதா போச்சு மாமியவ. இப்ப பாருங்க மறுபடியும் சொல்றாரு,
மண்மனா மண்மனா பவ. அங்க பவன் இருக்குல்ல, ரெண்டாவது வார்த்தை. என்னிடம் மனதை வைத்தவனாக இரு. மண்மனா, உன் மனது எப்படி ஆயிடணும்? உன் மனது நான் ஆயிடணும். அதான் அதுக்கு அர்த்தம். மண்மனா பவ. உன் மனதுக்கு தனியா நீ எதையுமே யோசிக்க கூடாது. உன் மனசுக்குள்ள யார் இருக்கணும்? நான் தான். மண்மனா பவ. என்னிடம் மனதை வைக்கிறதுன்னு அர்த்தம்னா வேற எங்கேயோ இருக்கு, அந்த மனசு எடுத்துட்டு பகவான்கிட்ட வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பகவான்கிட்ட மனசு எடுத்து மறுபடியும் வேற எதுலயே வைக்கிறோம். அப்படி இல்ல. மண்மனா பவ. வேறொன்றிலையுமே மனது போவே கூடாது. முழுக்க முழுக்க என்ன ஆகணும்? மண்மனா பவ. என் சிந்தனையிலேயே, என் சிந்தனையில் மட்டுமே. இங்க வாய்ப்பே கிடையாது. இது கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம். மண்மனா பவ. என்ன சொல்லுவான் அந்த ஜீவன்? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்தையே நான் தானடா படைச்சேன். அப்ப இப்பவும் நான் தான் சொன்னேன், ஹிருதேஷன் நான் தான் வழி நடத்துறேன், நான் தான் சொல்றேன், எல்லாம் நான் தான் நடத்துறேன், நீ சும்மா பொம்மை சரணாகதியோட. முடியாது. என்ன சொல்லுவோம் நம்ம? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இந்த குடும்பத்துல. என் குடும்பத்திலயும் இந்த சொசைட்டிலையும் இந்த சமுதாயத்தை திருத்த பொறுப்பு எங்கிட்ட தானே கொடுத்துருக்க. நீ என் குடும்பத்தையும் நான் தானே பார்க்கணும். இப்படிலாம் சொல்லுவோம்ல, எவ்வளவு வேலை இருக்கு. என்னோட சுற்றத்தார்கள் எல்லாரும் பஞ்சமகா யஜ்யெல்லாம் கூட சொல்லிருக்கீங்கல்ல. அதனால அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எதுக்கு சொல்றது? இதை பண்ணிட்டா அது செய்ய வேண்டியது இல்லை. ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு அவ்வளவு அகங்காரமும் மமகாரமும் இருக்கு. அது உருப்படியா செய்வோமான தெரியாது. ஆனா பகவான் சொல்றாரு, நான் சத்தியமா போன நல்லது சொல்ல போறேன். முக்கியத்திலேயே முக்கியமானது இதை நீ செஞ்சுட்டன்னா என்கிட்ட நீ என்ன அடைஞ்சிருவேன். உனக்கு மறுபடியும் சொல்றேன் கேளு முதல்ல அப்படின்ட்டு, என் மயமாக ஆக்கி விடு உன்னுடைய மனத்தை. அதெல்லாம் முடியாது பகவானே, முடியாது. ஏன்? நான் தான் மறுபடியும் சொல்றோம்ல, எனக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கு. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் இருக்கு. இன்னமும் ஆயிடுச்சு, இன்னமும் இருக்கு. 80 வயசு ஆயிடுச்சு, அப்பவும் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? சரி, என்னதான் பண்றது? அப்ப சொல்றாரு, மத் பக்தக. அப்போ ஒண்ணு செய். என்னுடைய பக்தனாவாதார். என்னுடைய பக்தனாவது என்னது? என்னோட பக்தனாக. சரிப்பா, உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகள் செய்யும் போது நீ என்ன பண்ண? என்ன நினைச்சுட்டே செய்ய. என்ன நினைச்சுட்டே இரு. என்ன நினைச்சு கொண்டே நீ அதை செய். அதான் பக்தன். பக்தன்னா யாரு பாருங்க. இப்போ முதல் வாய்ப்பு என்ன கொடுத்தாரு? முதல் வாய்ப்பு முதல் அவருடைய நிலை, முதல் நிலை என்ன பகவானோடது? உன் மனது முழுக்க முழுக்க என் மயமாக ஆக்கிவிடு. நம்ம என்ன சொல்லிட்டோம்? முடியாது. ஓகே, அடுத்தது என்ன பண்ண? சரிப்பா, நீ உன் உலகத்துல பல பொறுப்புகள் இருக்கு. கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். உன் குடும்பத்தை நீ பாத்துக்கணும், சமுதாயத்தை பாத்துக்கணும், எல்லாரையும் நீ தான் பாத்துக்க. சரி, அதெல்லாம் போய் பாத்துக்கோ, வேணான்னு சொல்லல. ஆனா என் பக்தனாக இருந்து கொண்டு பாத்துக்கோயே. பக்தனாக இருக்கிறதுனா என்னது? எல்லா காரியங்களையும் நீ பண்றல்ல, இந்த உலகத்தையே தாங்குறல்ல, அப்படி எல்லாம் நினைப்பு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி என்ன நினைத்து கொண்டே எல்லாத்தையும் செய்யும். அப்போ இறைவனை ஆதாரமாக வைத்துக் கொண்டு எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி முடியும்? முடியாது. அதுக்கும் வழி இருக்கு, சொல்லியிருக்காரு பகவான். உதாரணமும் நமக்கு தெரியும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்திருக்கும் போது கூட, எல்லா கடமைகள்லாம் இப்ப என்னமோ ஒரு பயங்கரமான கடமைகள் இருக்குன்னு கிடையாது. இப்ப பாதி பேர் வீட்டுல என்ன சொல்றது, 3 பேர் தானே, அப்பா அம்மா குழந்தை, அவ்வளவுதானே. நான் சொல்றது, முன்னாடி ஒரு தாய் இருந்தாலே முன்னாடி சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கான வேலைகளை செய்யும் பொழுதும் குழந்தையை மறக்கவே மாட்டாங்க. குழந்தை நினைவுல இருந்து கொண்டே இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த மாதிரி மனதுக்கு முடியும். ஆனா அதனால 2வது விஷயம் சொல்றேன், நீ இந்த உலகத்துல ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு அப்படி நீ நினைச்சுட்டு இருக்கல. சரி, ஓகே, செய். நீ தான் செய்ய எல்லாத்தையும். அப்போ அப்படி செய்யும் பொழுது என்ன நினைத்து கொண்டே மத் பக்தக. மத் பக்தகன்னு என்ன அர்த்தம்? மத் பக்தகன்றவன் இறைவனை ஆதாரமாக கொண்டு இறை நினைப்போடவே இருந்து கொண்டு இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கான். ஆனா அது எதுக்கு முன்னாடி அந்த தலையெழுத்துன்னு சொல்றாரு. ஆனா கேட்க மாட்டோம். அவர் சொல்றாரு, வேண்டாம், உன் மனது என்ன மட்டுமே நினை, வேற எதுவுமே தேவையில்லை. இந்த உலக நினைப்பே வேண்டாம் உனக்கு. முழுசா என்ன மட்டுமே நினைத்து கொண்டு. ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. யந்திராரூடானி மாயையா எல்லாமே சொல்லியாச்சு. ஆனாலும் நாம இன்னும் தயாரா இல்லைல்ல. நமக்கு அகங்காரம் இருக்குல்ல, நான் தானே செய்யணும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல. அதனால சொல்றாரு, சரி, என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய். நம்ம சொல்லுவோம், அதுவும் முடியாது. நாங்க ஒண்ணும் அந்த தாய்மாரெல்லாம் கிடையாது, குழந்தைய அப்படியே நினைச்சு கொண்டு எல்லாத்தையும் செய்யுது. எனக்கு விருப்பு வெறுப்புலாம் இருக்கு. நான் எனக்காக கொஞ்சம் செலவழிச்சுக்கணும் நேரத்தெல்லாம்.
நான் எப்ப என்ஜாய் பண்றேன் இந்த உலகத்தை சொல்றோமா? எனக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும். எப்ப பாரு நமக்கு இப்படியேவா இருக்கிறது, என்னமோ இருக்கிறாங்க அந்த மாதிரி அதை சொல்லுகிறாங்க. அப்படி சொல்றப்ப என்ன சொல்றாரு, சரி என்னுடைய நினைப்பாகவே இருந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தையும் உன்னால பாத்துக்க முடியாது, சமுதாயத்தை பாத்துக்க முடியாது, என் நினைப்பாகவே இருந்து கொண்டு. அப்போ உனக்குன்னு என்ஜாய்மெண்ட் வேணும், நீ அதையும் பண்ணணும். பாவம் கரெக்ட் தான், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அப்பப்போ அதெல்லாம் பண்ணிக்கோ. ஆனா அதை பண்ணிக்கும் போது மாம் நமஸ்குரு என்ன சொல்றாரு, மத்யாஜி. சரி, அதுக்கப்புறம் தான் மாம் நமஸ்குரு. மத்யாஜின்னு அர்த்தம், மத்யாஜின்னா என்னைக்காவது ஒரு நாள், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஏதோ ஒரு நாள் அப்படி இந்த பக்கம் எனக்குன்னு அங்கங்க கோவில் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அங்க வந்து கொஞ்சம் என்ன வழிபட்டு போயே சொல்ற பாருங்க, கொஞ்சம் என்னை வந்து பார்த்துட்டு போ. முதல்ல என் நினைப்பாவே இரு, அதுக்கப்புறம் முடியாது. அப்புறம் நீ எல்லா வேலையும் பண்ணு, என்ன நினைச்சிட்டு பண்ணு, அது முடியாது. சரிப்பா, என்ன எப்பவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, என்னைக்காவது ஞாபகம் வச்சுக்கிறியா, அப்பப்போ வந்துட்டு போறியா கோவிலுக்கெல்லாம்? கோவிலுக்குன்னா இறைவனோட நினைப்பு நமக்கு எங்கெல்லாம் வருமோ அந்த மாதிரி இடத்துக்கு. பூஜை ரூம் இருக்கலாம், கோவில்கள், இது ரெண்டு தானே. இப்போ மார்க்கெட்டு போய் நமக்கு இறைவன் ஞாபகம் வரப்போகுது? மார்க்கெட்ல போய், சந்தைக்கு போய் வராது இல்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய், மால்க்கெல்லாம் போய். அப்போ இதான் அர்த்தம். அதுக்குதான் கோவில்கள். இறைவனுடைய நினைப்பு சுத்தமா இல்லாம அப்பப்பவாது என்ன நீ நினைச்சுக்கோய. அவரோட நிலைமை பாத்தீங்களா? நம்மள மாதிரியே இருக்குல்ல. நம்ம சொல்லுவோம், என்ன மறந்துட்டீங்களா, என்ன ஞாபகமே வரலையா, என்ன மிஸ் பண்ணலையா, இப்பெல்லாம் கேட்கணும். நம்ம என்னைக்காவது ஊருக்கு போயிட்டா, எங்கேயாவது காணாம போயிட்டா, அவர் சொல்ற அவருக்கே இந்த நிலைமை பாருங்க. எல்லாம் ஹிருதயத்துக்குள்ளே இருக்காரு, அவரே மறந்துட்டோமா. அவர் சொல்றாரு, என்னை எப்படியா நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அவருக்கு தான் லாபமா, நமக்கு தான் லாபம். ஆனா அவரை கெஞ்ச விடுற பாருங்க. அவரை சொல்றோம், மண்மனா மத்பக்தக மத்யாஜி. என்ன நீ வந்து என்னைக்காவது கோயிலுக்கெல்லாம் வந்து வழிபட்டு போய் கொஞ்ச நேரமாவது அமைதியா ஏதாவது பாராயணம் பண்ணு, என்னுடைய பத்தி ஸ்லோகம் எல்லாம் படிய வந்து அப்பப்ப ஏதாவது பண்ண. நீ முடியாது, நான் பயங்கர பிஸி. என்னுடைய சந்தோஷத்துக்காகவும், என் குடும்ப சந்தோஷத்துக்காகவும், சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக தான் நான் பிறந்திருக்கேன். எனக்கு அது கூட டைம் இல்லை. என்ன பண்ணப்போ, பூஜை ஒரு மணி நேரம் நடக்கும்னா பூஜை 1 மணி நேரம் உட்கார முடியாது. எனக்குலாம் டைம் இல்லை சார், நான் பிஸி. யார்கிட்ட சொல்றோம்? பகவான்கிட்ட சொல்றோம். ஆனா ஹையஸ்ட் பிஸி, என்ன ரெஸ்டே இல்லாம பிஸியா இருக்கிறது அவர் தான், எனக்கு மொத்த உலகத்தையும். அவர்கிட்ட சொல்றோம், ஐ வெரி பிஸி மத்யாஜி, எனக்குலாம் வர முடியாது அப்படி. அப்ப என்ன பண்ண நீ, நாம் நமஸ்குரு. சரிப்பா, கோவில்ல நீ போய் பூஜை பண்றதோ, நீ போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதோ முன்னால முடியாது. ஆனா யாரோ ஒருத்த பண்றான்ல. இப்ப பகவானுக்கு எல்லா இடத்துலயும் பூஜை நடந்தா இருக்கு, நம்ம போறோமோ இல்ல நடந்தானே இருக்குது. யாரோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு டைம் இல்ல. அப்படியே போய் வெளியில இருந்து இப்படி வண்டி நிறுத்திட்டு போனோம்ல, ஸ்டாண்ட போட்டு வெளியில இப்படி பண்ணிட்டு போவோமா? இன்னைக்கு அது ஒரு நாள் டெய்லி பண்றோமோ இல்லையோ. இல்லைன்னா உள்ள போய் எட்டி போய் பார்த்துட்டு படிக்கட்டு முன்னாடி போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணு, மாம் நமஸ்குரு. அப்ப பாருங்க, சுத்தமா ஏதாவது ஒரு வகையிலையாவது இவன் வந்து இறைவன் நினைப்பே இல்ல. ஏதாவது ஒரு வகையில நீ என் நினைப்பு உனக்கு வரட்டுமேன்றாரு. ஒவ்வொரு லெவலா சொல்லிட்டு போறாரு. மாம் நமஸ்குரு, என்ன வந்து நீ வந்து நமஸ்காரம் பண்ணு போதும். அப்படி போகும்போது பிஸியா தான் இருக்க, நீ போயின்னு இருக்க. நீ உள்ள வந்து எனக்கு பூஜை எல்லாம் பண்ண முடியாது, 1 மணி நேரம் 1/2 hour டைம் இல்லை உனக்கு. நீ கோயிலுக்கு முன்னாடி வந்து, இல்ல பூஜை முன்னாடி யாரோ பூஜை பண்றாங்க, இல்ல கோவில்ல யாரோ பூஜை பண்றாங்க, வந்து 1 நிமிஷம் எட்டி பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடிட. அப்ப அவர் நம்ம கூட என்ன பண்றாரு இப்போ, இது என்னன்னு சொல்றது, நம்ம கூட பேரம் பேசிட்டு இருக்காரு. அதானே பேரம் தானே, பேரம் பேசுறாரு பாருங்களேன். முதல்ல வந்து மண்மனா பவ, முடியலன்னா மத்பக்தக பவ, முடியாது மத்யாஜி பவ, முடியாது மாம் நமஸ்குரு. இந்த பேரம் நல்லா இருக்கே. யாரோ பூஜை பண்ணிட்டோம், யாரோ கோயில் கட்டணும், யாரோ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோ, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கற்பூரம் கூட வாங்கி கொடுக்க வேண்டாம், மாம் நமஸ்குரு. போய் அப்படியே போய் கும்பிட்டு ஓடி போய் நீ போய் பாரு, உன் லைஃப் என்ஜாய் பண்ணுப்போ. லைஃப் என்ஜாய் பண்றோமா, என்ஜாய் பண்ணுப்போம். அது என்ஜாய் நினைச்சிட்டுல இப்படி பண்ணு. மாமி இப்படி பண்ண என்ன சொல்றாரு, மாமேவ ஏசியசி, என்னையே அடைவாய். எவ்வளவு ரகசியத்துல ரகசியம் பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து பயங்கரமா சிரவண மரண நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா கோயிலா போகணும், இல்லைன்னா அழகு குத்திக்கணும், தரையில புரண்டு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் என்னமோ பிரதட்சணம் எல்லாம் பண்ணணும், பஜனை பாடணும், நமஸ்காரம் என்னெல்லாம அவர் என்ன சொல்லிட்டாரு, மாம் நமஸ்குரு. எல்லாம் மத்தவங்க பண்ணிட்டோம், நீ வந்து தள்ளி நின்று அவங்களெல்லாம் சேராது, கும்பிட்டாவது ஓடி போயிடு. அது பண்ணா கூட மாமேவே ஏசியஸ், நீ என்னையே அடைவாய்.
இப்ப சொன்னார்ல, உனக்கு நான் சத்தியமா சொல்றேன்னாருல, ஏய் நம்புப்பா, இதை நான் புகழ்ச்சிக்காக உன்னை உன்னை உன் தலையில மிளகா அரைக்கிறதுக்காக சொல்லல. அதான் அர்த்தம். ஏ சத்தியம் பிரதிஜானே, உண்மையாக பிரதிஜை செய்கிறேன். இது என்னோட சபதம். நான் ஒரு சபதமே உனக்கு சத்தியமே செய்யறேன் நானு. இது பண்ணா போதும். மே பிரியாசி, ஏன்னா எனக்கு நீ அவ்வளவு பிரியமானம். இப்ப சொல்றாங்கல்ல, அப்பா அம்மாவை கவனிச்சுக்காத, ஓல்டேஜ் ஹோம்ல விடு, நீ ஊருக்கு போ, எங்க வேணா போ, என்னைக்காவது தீபாவளிக்காவது வந்து பாத்துட்டு போயேன். இப்படி சொல்லுவாங்களா தாத்தா பாட்டி? வந்து என்னைக்காவது ஒரு நாள் என்ன பாத்துட்டு போயேன். சொத்தெல்லாம் உனக்குதான், சொத்தெல்லாம் உங்க யாருக்கும் எழுதி வைக்க மாட்டேன், உனக்குதான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாரு, என்ன வந்து ஒரு நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரம் பண்ணிட்டு நீ போயிட, நீ என்னையே அடைவாய், என் சொரூபத்தை அடைவாய். ஆத்ம ஞானம் உண்டு உனக்கு. சத்தியம், இது அவர் கதை விடல. அவர் சொல்றாரு, இது சும்மா கதை விடல நீங்க அப்படின்னு பாருங்க. நம்ம இல்ல, அவர் சொல்ற சத்தியம் பிரதிஜானே, நான் பிரதிஜை பண்றேன் உன்கிட்ட, இது நிஜமா. அது ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியாதது. ஆனா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்படி குழந்தைய வந்து அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்குமோ, அந்த மாதிரி அவர் சொல்றாரு, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நீ எனக்கு எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்காவது வந்து என்னை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய், ஒரு போன்ல ஒரு வீடியோ காலாவது பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நமக்கு எங்கேயோ உட்காந்துருக்கேன், என்னை வந்து பார்க்க மாட்டேன், என் கூட பேச மாட்டேன், பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, எல்லாம் கழட்டி விட்டோம், எதுவும் கிடையாது, என்னைக்காவது பாரு. அந்த மாதிரி துணியில இருக்கு. இது கேட்கலாம், பகவான் சொல்றது கேட்டா மாமி. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எவ்வளவு பெட்டர். பகவானோட நிலைமை பார்த்தா பரிதாபமா இருக்குல்ல. நம்ம தான் பரிதாபம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கே அந்த நிலைமை, நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். அப்பா பரவாயில்லடா, நம்ம பரவாயில்லன்ட்டு. மாமியேவ ஏஷியசி தே சத்தியம் பிரதிஜானி மே பிரியாசி, எனக்கு நீ பிரியமானவன் இருக்கு. நீ எனக்கு என்ன வேணா பண்ணி தொலை, நான் உன்கிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான், என்னோட சிந்தனை உன்கிட்ட இது மட்டும், இந்த அளவு இருந்தா போதும். எந்த அளவு? என்னை பார்த்து வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே போதும். அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு வழியில இறைவனோட கொஞ்சமாவது தொடர்புல இருக்கணும். அதான் அவர் கேட்கிறார். வேற எதுவுமே இல்லை. இது வந்து சத்தியம் சொல்றாரு. இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காக சொல்றது, நம்மளை ஏதாவது செய்ய வைக்கிறதுக்காக சும்மா சொல்றாங்க அப்படியே கிடையாது. சத்தியம் பிரதிஜானே, சத்தியமா சொல்றப்பா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு போன் கால் பண்ணு போதும், எனக்கு நீ வந்து போனா போதும், உன்னால் வர முடியலையா ஒரு வீடியோ காலா பண்ணேன், உன் பேரை பேத்தியும் நான் அங்கிருந்தே பாத்துக்கிறேனே, இப்படின்ற நிலைமை இருக்குல்ல. அந்த மாதிரி பாருங்க, எனக்கு நீ இது பண்ணா போதும், உனக்கு எல்லாமே கொடுத்துறேன், என்னையே கொடுத்துட்றேன். மாம் ஏவ ஏஷியஸ், உனக்கு என்னையே கொடுத்துட்றேன். அப்படின்னு அர்த்தம், நீ என்ன அடைவாய், என்னையே நீ அடைவாய். அப்போ எந்த அளவுக்கு அகங்காரமும் மமக்காரமும் இருக்கு, சுத்தமா இறைவனுடைய பிரசன்ஸே, இறைவனுடைய இருப்பையே மறந்துட்டு நான் தான் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப அந்த நிலையில இருந்து ஏதாவது வெளியில வந்து கொஞ்சமாவது நம்மளை மீறி ஒரு சக்தி, இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு பாரு, அப்படின்ற லெவலுக்காவது வருவானா அப்படி பேசுறாரு. இப்ப இது நம்ம இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, மத் மன்மனா மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு. இப்ப உயர்ந்த நிலையில இருந்து பார்த்தோம். நம்ம உயர்ந்த நிலை என்னது? மண் மனா, இறைவனுடைய நினைவாக மட்டுமே இருப்பது, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்போ சத்தியம் இறைவன் தான், மத்த எல்லாம் மித்யானா, மித்யா பத்தி எதுக்கு நினைப்பு? சத்தியம் மட்டும்தான். மண்மனா பவ. அடுத்தது, அந்த மாதிரி இருக்க முடியல, இந்த உலக நினைப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த உலக நினைப்பு இருந்தாலும் அதையும் இறை வழிபாடாக இறைவனுடைய சிந்தனையிலேயே நீ இந்த உலக காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருப்பாய். ஏன் அப்படி இருக்க? நான்ற ஒரு அகங்காரம் இருக்கிறதுனால இந்த நிலைக்கு வந்துட்டோம். சரி, அந்த அகங்காரத்தை இப்படியாவது நீ பயன்படுத்து, என் பக்தனாக இருந்து கொண்டு. அதுவும் முடியலன்னு என்ன சொல்றாரு? மத்யாஜி மாம் நமஸ்குரு. இன்னும் அகங்காரமும் மமக்காரமும் விருப்பு வெறுப்புகளும் அதிகம் இருக்கு. சரி, நிறைய பண்ணு, நீயே பண்ணு, எல்லாத்தையும் நீயே பண்ணி தொலை அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு? நீ தான் பண்றதாவே இருக்கட்டும், ஓகே. ஆனா என்ன, அப்பப்போ வந்து கோயிலுக்கு வந்து வழிபடுற மாதிரி நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கூடாதா உன் வாழ்க்கையில? சுத்தமா மறந்துடுவியா? அதுவும் முடியாது. எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாட்டி என்ன சொல்றாரு? என்ன வந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு போ. இப்ப என்ன ஆகுது? இது அப்படியே ரிவர்ஸ்ல போகணும்.
ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும்னா நம்மளுடைய சாதனை ஆயிடும். நம்மளுடைய சாதனை நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வீட்டுல அப்பா அம்மா இல்ல பாட்டி தாத்தா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கேயாவது கோயிலுக்கு போவாங்க இல்ல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம அப்படியே எட்டி பார்த்து என்ன பண்ணுவோம்? கும்பிட்டு ஓடிடுவோம். நம்ம அவர் உண்மையாவே மனது அங்க போச்சுன்னா கூட தெரியாது. மெக்கானிக்கலா கூட என்ன பண்ணிடுவோம்? நம்ம இப்படி இப்படி தட்டிட்டு இப்படி உதட்ட 2 தட்டு கணத்தை 2 தட்டு போயிடுவோம். நம்ம இப்படிதானே இருப்போம். இறைவனை பற்றிய அந்த மெய்ப்பொருள் பற்றிய சத்து சங்கம் அது கிடையவே கிடையாது லைஃப்ல. ஆனா என்ன பண்ணிடுவோம்? அப்படியே தட்டி தட்டி விட்டு போயிடுவோம். மாம் நமஸ்குரு அதுவே நல்லா பழக்கம்ன்றாரு. அங்க எந்த ஆரம்பி போதும். அப்ப என்ன ஆகும்? லைஃப்ல உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைகள் மாறும். கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைகள் மாற உன்னுடைய விருப்பு வெறுப்புகள்னால நீயா தேடிக்கொண்ட துக்கங்கள், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். துக்கங்கள்னு சொன்னா அது சாதாரண உடல்ல ஆரம்பிச்சு புத்தி நிலையில வரைக்கும் பல்வேறு வகையான சுக துக்கங்கள். அந்த சுக துக்கங்கள் மூலமாக நீ என்ன பண்ணுவ? நீ என்ன சும்மா அங்கங்க தள்ளி நின்று இப்படி இப்படி வழிபட்டுட்டு போனவன் ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பிப்பேன். என்கிட்ட வருவேன். என்கிட்ட வராம அங்க இருந்தே டாட்டா காமிச்சல இப்ப என்கிட்ட வருவேன் அடுத்த லெவல். இதுதான் சாதகன். ஒரு சாதகன் எப்படி போறான்? பகவானை நோக்கி எப்படி போறான்? அது நமக்கு சாதனையாகவே இருக்கு. மாம் நமஸ்குரு. அடுத்து என்ன பண்ணுவேன்? மத் யாஜி. என்கிட்ட வந்து வழிபடுவேன். பகவானே நீதான் என்ன காப்பாத்தணும். உண்டியல்ல போட்டேன். உண்டியெல்லாம் போட்டேன். உனக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன். அவருதே அவருக்கு நம்ம போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம பகவானுக்கு ஏதோ செஞ்சுட்டோம். அவர் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் உண்டியல்ல போடுவான்ட்டு இல்ல. அப்படி நமக்கு ஒரு அகங்காரம் பாருங்க. ஒரு உண்டியல்ல போட்டுட்டு அப்பா இது நமக்கு சரி பண்ணுவேன் அப்படி மத்தியாச்சு வழிபட ஆரம்பிப்போம். அடுத்து என்ன? நான் கட்டுறேங்க. நான் கட்டளைதாரரா இருக்கேன். இந்த பூஜை நான் பண்றேன். இதுக்கு நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லல. இப்படிதான் நடக்குது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சு சரியா? இதை நம்ம கிண்டல் பண்ணல. இத வந்து என்ன சொல்றது? இதை தூட்டல, கிரிட்டிசைஸ் பண்ணல எதுவுமே கிடையாது. இப்படிதான் ஒரு ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா வரான். வரத்துக்கான வழிதான். அந்த வழியை சொல்றாரு. இப்படியாவது நீ பண்ணு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம 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 நானு எனக்கு யானு எனக்குன்னே பண்ணிட்டே இருப்போம். சரி பகவானுக்கு பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் வருது பாருங்களேன். அதுதான் அப்புறம் தெரியுது நம்மளோட சுக துக்கங்கள்ல பகவானுடைய அருள் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு மத்தியாஜி இறைவனை போய் வழிபடுறான். எங்கெங்கயோ போய் வழிபடுறான். பத்ரி கேதார் வரைக்கும் போறான். கங்கோத்திரி போறான். எங்கெங்கயோ தெருவா போறான். மலை மேல ஏறான். காடுக்கு போறான். சபரிமலை 3 நாள் 4 நாள் ஓகே. பாத யாத்திரை அங்க இங்க மத்யாஜி. இப்படி போய் 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 பல தர்மத்துல என்ன ஆகுது? மத் பக்தா இறைவனுடைய பக்தனா மாறிடுறான். அப்பனா பாருங்களேன், இதெல்லாம் பண்றதுனாலேயே அவனை பக்தன் சொல்லக்கூடாது. அந்த இறை பக்தன் ஆவறதுக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கான். அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கான். ஏதாவது குழப்பமா இருக்கா? ஒண்ணும் இல்ல. இது புரியுது இல்லையா? மாம் நமஸ்குருல ஆரம்பிச்சு மத்யாஜி. மாம் நமஸ்குருவே எத்தனை பிறவி தெரியாது நமக்கு இல்ல. எத்தனை வருஷம் இந்த பிறவில ஏத்துக்கலாம். இந்த பிறவில எத்தனை வருஷம் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. மத்யாஜி பவ பண்றோமா இல்லையா நமக்கு தெரியல. இப்போ அதுவும் நம்ம பார்க்கணும். அவங்க தான் யோசிச்சுக்கணும். மத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கூட நான் பெட்டர், என்னோட அவங்க அப்படிலாம் கிடையாது. நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். மத்யாஜி அடுத்த நிலை தான் பக்தன்னே சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவ நீ? மத் பக்தன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வீடு, இந்த சமுதாயம் எல்லாத்துக்கும் நான் ஓடா தேஞ்சு போய் உழைக்கிறேன், என்ன மாதிரி உண்டா அப்படின்னு அகங்காரம் இருக்காது. எல்லாம் பண்ணுவான். ஆனா அது பண்ணிட்டு இருக்கும் போதே பகவான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதனால இறைவனுடைய நினைப்பை மறக்காம எல்லா காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டிருப்பான். உனக்கு இது தேவையா? சொன்னா கேட்கலையே அப்படின்னு அவனுக்கு இன்னும் அவனுடைய விருப்ப வெறுப்புகளும் மன தூய்மை ஹையஸ்ட் லெவல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்படியே எல்லா காரியங்களும் ஈடுபட்டவனுக்கு மண்மனா பவ. அட இந்த உலகம்ன்றது நினைப்பே இல்லாம போயிட்டு மண்மனா பவ. அவனோட மனது முழுக்க 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 யார பத்தி மட்டுமே இருக்கு? இறை நினைவாகவே ஆகிவிடுகிறது. இறை நினைப்பை தவிர அது எதை வார்த்தையில சொல்லணும்ல, அதனால நினைப்புன்னு சொல்றோம். இப்ப நினைப்புனா மறந்துடும் அர்த்தம் கிடையாது. இதுக்கு மேல அவன் இறை மட்டும்தான். பாக்கி எதுவுமே அவனுடைய சிந்தனையில இல்ல. மண்மனா பவ. உன்னுடைய மனது என் மயமாகவே ஆகட்டும். அப்போ இறைவனுடைய மயமாகவே ஆகிவிட்டது அந்த மனசு. அப்போ வேற எந்த சிந்தனையுமே அவனுக்கு இல்லை. வேற எந்த சிந்தனையும் வரவே இல்லை. அப்படிதான் இருக்கான். அப்போ அந்த மாதிரி ஆயாச்சுல. இது பாருங்க ஒரு அழகான ஒரு சாதனையாக இருக்கு. ஒரு சாதகன், சாதாரண இந்த உலகத்தை பிறந்த ஜீவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய
நினைப்பாகவே ஆகிவிடுகிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இதுதான் குஹ்யதமம்னு சொல்றாரு. குஹ்யதமம் இதெல்லாம் ரகசியம் இப்படி சொல்லிட்டு இந்த நிலைக்கு வந்துட்டான்ல, இந்த நிலைக்கு வந்த உடனே அடுத்து என்ன இருக்கு? அடுத்து என்னன்றது 66 ஸ்லோகம் படிக்கலாம். இதான் கடைசி உபதேசம் பகவான் பண்றது. சர்வதர்மான் பரித்யஜ்ய सर्वधर्मान् परित्यज्य சர்வதர்மான் பரித்யஜ்ய सर्वधर्मान् परित्यज्य மாமேகம் சரணம் व्रज मामेकं शरणं व्रज மாமேகம் சரணம் व्रज मामेकं शरणं व्रज அகம் த்வா சர்வ பாபேப்யஹ अहं त्वा सर्वपापेभ्यः அகம் த்வா சர்வ பாபேப்யஹ अहं त्वा सर्वपापेभ्यः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ मोक्षयिष्यामि मा शुचः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. मोक्षयिष्यामि मा शुचः சேர்ந்து படிப்போம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இந்த ஸ்லோகம் மா சுச்சஹ, நீ கவலைப்படாதே, மா சுச்சஹ வருந்தாதே, துக்கப்படாதே முடிக்கிறார். இப்போ 64 என்ன சொன்னார் பாருங்க, சர்வ குஹ்ய தபம் பூயக, மறுபடியும் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 18 அத்தியாயம் வரைக்கும் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரோ பகவான், அது அத்தனையும் 65 64ல சுருக்கமா சொல்லிட்டார். மொத்த பகவத்கீதையினுடைய சாரமாகவே இந்த 2 ஸ்லோகம் இருக்கு. மன்மனாவ மத் பக்தமும் அத்தியாஜிவம் மாம் நமஸ்குரும் மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே. சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு பிரியமானவன், அது அவர் சொல்லிட்டார். அப்போ பகவானுக்கு, நமக்கு பகவான் மேல பக்தி இருக்கோ இல்லையோ, பகவானுக்கு நம்ம இடத்த அதி பிரியமாக இருக்கு. அவர் நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சுக்கான்றதை உணரணும். அங்க சாதனை என்னன்னு சொல்லிட்டார். அப்படி சாதனை சொன்ன பின்னாடி கடைசியில என்ன சொன்னார்? சர்வ தர்மான் பரித்யஜ, துக்கப்படாது. யாருக்காவது அந்த குழந்தை சோகமா இருந்தா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? அம்மா அப்பா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அந்த குழந்தை வருத்தப்படாத, அழாத, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், அழாத, எது வேணாலும் நான் பண்றேன் அப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பாருங்க, மா சுச்சக, நீ கவலைப்படாது, நீ சந்தோஷமா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கணும், கவலைப்பட மா சுச்சக. அப்புறம் என்ன பண்றது? நான் மா சுச்சக சர்வ தர்மான் பரித்யஜ, இது நல்லா இருக்கே. ஏன்னா நம்மளா ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிருப்போம், அதனால இது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். எல்லா தர்மங்களையும் விட்டு விடு. நான் முதல்ல எங்க தர்மம் செஞ்சேன் விடத்துக்கு, அப்படி எடுத்துக்கூடாது. பொதுவா நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கூடாது. சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, மாம் ஏக்கம், ஏக்கம்ன்ற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் பாருங்க. என்னை மட்டுமே, என் ஒருவனையே, மாம் ஏக்கம், என் ஒருவனையே சரணம் பிரஜ, சரண் அடைந்து விடுவாயாக. ஓகேவா? மாம் ஏக்கம், என் ஒருவனையே சரண் அடைந்து விடுவாயாக. சரிப்பா, நான் சரண் அடைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்கும் எனக்கு? அகம் துவா சர்வ பாப்பே, இது நல்லா இருக்கு. சர்வ பாப்பேபியக, நீ செஞ்ச எல்லா பாவங்களும், இப்படி சொல்லிதான் கூப்பிடுறாங்க எல்லாரும். எல்லா பாவம் நீ செஞ்சுட்டே இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் என் மேல ஏத்திக்கிறேன். அப்படியே அது அர்த்தம், அப்படி எடுத்துக்கூடாது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி, சர்வ பாப்பேபியக, பாப்பங்களிலிருந்து மோக்ஷயிஷ்யாமி துவா அகம், உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன். அப்போ இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நாம செஞ்ச பாபம் மட்டும் கிடையாது, புண்ணியம் சேர்த்துக்கணும். பாப புண்ணியங்கள், கர்ம வினைகள்னு பேர். அந்த கர்ம வினைகள் தான் நம்ம இந்த பிறவியில எவ்வளவு வினைகள் அனுபவிக்கணுமோ அந்த வினைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து விடுபடலைன்னா மறுபடியும் பல பிறவிகள் எடுத்துக்கொண்டு இந்த கர்ம வினைகள்ல அனுபவிச்சுக்கணும். இந்த கர்ம வினைகள்ன்றது எங்க சொன்னாங்க? சர்வ பாப்பம்னு சொன்னாங்க. இங்க சர்வ பாப்பம்னா சர்வ புண்ணியம், அதையும் சேர்த்துக்கணும். சர்வ பாப்ப சர்வ புண்ணியம், இரண்டு பாப புண்ணியம், இரண்டுமே. பாப புண்ணியங்கள் இருந்தும் உன்னை நான் முழுவதுமாக விடுவிப்பேன். பாப புண்ணியங்கள்ல இருந்து விடுபட்டா என்ன ஆயிடும்? ரெண்டையும் கடந்த நிலைதான் மோட்ச நிலை. மோக்ஷயிஷ்யாமி, விடுவிப்பேன்னு சொல்லும் போது ஆத்ம நிலை. ஆத்ம நிலை என்னது? அக்கர்ம நிலைன்னு சொன்னோம்ல, கர்மமற்ற அக்கர்ம நிலை.
நைஷ்கர்மிய சித்தி, இந்த வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம் பகவத்கீதையிலே. எல்லா கர்மங்களையும் கடந்த நிலை. அப்ப கடந்த நிலை அதுதான் ஆத்ம நிலை, பிரம்ம நிலை. அந்த பிரம்மமாகவே நீ ஆகி விடுவாய். அப்போ அந்த பிரம்மம் தான் அஜ்ஞானத்தினால தன் சொரூபத்தை மறந்து என்ன பண்ணிருக்கு, இப்போ ஜீவனாக இருக்கு. அந்த ஜீவனாக இருக்கிறதுனால கர்மங்கள் செய்யும். அந்த கர்மங்களுடைய பலன் எப்படி இருக்கு, பாவ புண்ணியங்களாக இருக்கு. அந்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜீவன் என்ன பண்றான், மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாருங்க, சர்வ தர்மான் பரித்தேஜ், எல்லா தர்மங்களையும் விட்டு விடு அப்படின்னு நம்ம என்ன நினைச்சு கூடாது. ஒண்ணு இங்க என்ன அர்த்தம் அதுக்கு, சர்வ தர்மான் பரித்தேஜ்னா இங்க தர்மம்ன்றது டெக்னிக்கல் டேர்ம், சரியா புரிந்து கொள்ளணும். இங்க தர்மம் சொல்லும் போது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாஸ்திர விகிதம், சாஸ்திர விகித கர்மங்கள். ஓகேவா? இங்க மறுபடியும் பார்க்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் என்ன விகித்துக்கு, நீ இந்தந்த கர்மங்கள் எல்லாம் செஞ்சா உனக்கு இந்தந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நீ பித்ருலோகம் போகணுமா இந்த கர்மம் செய், நீ சொர்க்கலோகம் போகணும்னா இந்த கர்மங்கள் செய், நீ பிரம்மலோகம் போகணுமா இந்த கர்மங்கள் செய். இப்படி சொல்லியிருக்கல சர்வதர்மம். இப்படிதான் நம்ம பண்றோம். நம்ம எல்லா காரியங்களுமே நம்மளுடைய ட்ரெடிஷன் படி பார்த்தோம்னா, நம்ம அந்த காலத்துல சொல்றேன், அந்த காலத்துல இங்கேயும் இப்பயும் அது நடைமுறைக்கு சரியாதான் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம், அந்த பழக்கத்தை விட்டுட்டோம். அதனால இங்க சொல்றது என்னன்னா, சாஸ்திர விகித கர்மங்கள் அப்படின்னா நம்ம எதுக்காக சாஸ்திர விகித கர்மங்கள் செய்து கொண்டிருந்தோம், நான் இந்தந்த பலனை அடையணும்னு சொல்லிட்டு. அது அத்தனையுமே அனித்திய பலன்கள். அதனால இப்போ உனக்கு ஏதாவது அனித்திய பலன் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா, உனக்கு கிடையாது. போன பாட்டுல சொன்னார் பாருங்க, ஏன்னா நீ அந்த அனித்திய பலனை நினைத்து கொண்டுதான் மாம் நமஸ்குரு, என்ன நீ இப்படி இப்படி கும்பிட்டு போன, அங்கங்க தண்ணி நின்று கும்பிட்டு போன. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்கிட்டயே வழிபட்ட, மறுபடியும் அனித்திய பலனுக்கு தான் எல்லாமே. இப்போ அதை கடந்து என்ன பண்ண, நீ பக்தனாகன. பக்தனாகும் போது உன்னுடைய சுயநலமான விருப்பு வெறுப்புகள்லாம் நீங்கிடுச்சு அப்பவே. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ, ஆனாலும் உன்னுடைய அகங்காரம் இருந்தது. ஆனாலும் அந்த அகங்காரத்தை என் நினைவாகவே வைத்துக் கொண்டு நான் செய்கிறேன்றதா இருந்தாலும், நான் இறைவனுக்காக செய்கிறேன், இறைவன் தான் என் மூலமா நடத்துறான், இப்படியே நீ செய்து கொண்டிருந்தல்ல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேஜ்ல மண்மனா பவ, நீ இந்த உலகத்தையே விட்டுட்டு என்னிடத்தை வந்துட்டல்ல. அப்போ சர்வ தர்மான் ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய பலனை கருதி நீ செய்கின்ற எல்லா காரியங்களையும் விட்டு பலனை கருதி செய்கின்ற காரியங்கள் சாஸ்திர விகிதமான, சாஸ்திரத்துல குறிப்பிட்ட பலன்கள் சொல்லியிருக்கு, இந்தந்த கர்மங்களுக்கு இந்தந்த பலன்கள்னு சொல்லிட்டு அந்த சர்வ தர்மான் பரித்தியஜ. அது போல அனித்திய சுகங்களை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்த அத்தனை கர்மங்களையும் இனிமே நீ விட்டுடலாம். அதுக்கான தகுதி உனக்கு வந்துருச்சு. என்ன தகுதி, மண்மனா பவ சொன்னார்ல, மண்மனா பவ. அதுதான். அப்போ அந்த நிலைக்கு நீ வந்ததுனால சர்வ தர்மான் எல்லாவற்றையும் விட்டு நாம் ஏக்கம் சரணம் பிரஜ. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ஏக்கம்ன்றது ஏக்கம் பகு ப்ளூரலிட்டி இல்ல, இங்க இருக்கிறது பகவான் மட்டும்தான். எப்படி தெரியும், மண்மனா பவ, இறைவனை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்போ இங்க இருக்கிறது யாரு, இறைவன் மட்டும்தான். மண்மனா பவ ஏக்கம், மாம் ஏக்கம். சரணடைதல் அர்த்தம் அந்த இறைவனோடு ஒன்றி விடுவது. இங்க சொல்ற சரணம் ஹையஸ்ட், உயர்ந்த, மிக உயர்ந்த உச்சமான சரணாகதி. ஜீவபாவனையே சரணாகதி செய்வது, ஜீவபாவனை கடந்து ஜீவபாவனை அற்று அந்த இறை சொரூபத்துடன் ஒன்றி விடுவது. மண்மனா பவ அங்க இருக்கு பாருங்க, அங்க மண்மனா பவன் ஆரம்பிச்சது இங்க சர்வ தர்மன் பரித்தியஜ. அது உயர்ந்த நிலையில இருந்து ஒன்னொன்னா சாதனுடைய கடைசி நிலை வரைக்கும் சொன்னாரு. மறுபடியும் நம்ம சாதனுடைய கடைசி நிலையில இருந்து, அது கடைசியா நம்ம சொல்றது அதுவே பெரிய விஷயம் இல்லையா, மாம் நமஸ்குருன்னு. என்னைக்காவது போய் பகவான் முன்னாடி கோயில கிராஸ் பண்ணும்போது, எங்கேயாவது யாராவது பூஜை பண்ணும்போது டக்குன்னு நம்மள மறந்து நின்று அங்க இறை நினைப்பு வந்தா அதுவே பெரிய விஷயம். அதனால இங்க சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம அனித்திய சுகத்தை குறித்து செய்து கொண்டிருந்த அனைத்து காரியங்களையும் கடமைகளையும் துறந்து விட்டு, சாஸ்திரபூர்வமான அனைத்து கடமைகளையும் இருந்து விட்டு, யார சொல்றாரு, இந்த நிலைக்கு உயர்ந்தவன மண்மன் என் நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிற நீ ஏக்கம் சரணம் பிரஜ, என்னிடமே ஒன்றி விடுவாயாக. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அதனால உன்னுடைய எல்லா கர்மங்களும், பாவங்கள் புண்ணியங்கள், இது ரெண்டு எப்படி இருக்கு, சஞ்சிதம் ஆகாமி, பிராரப்தம் இந்த பிறவி, ஆகாமி வரக்கூடிய பிறவிகள் இருக்கக்கூடியது, சஞ்சிதம் டோட்டல் எல்லா கர்ம வினைகளும்
எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன். ஏன்? ஜீவபாவனையை அழித்து விட்டு, ஜீவபாவனையே போயாச்சு. மா சுச்சக, இனிமேல இருந்து நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ துக்க சுரூபமே கிடையாது, நீ ஆனந்த சுரூபம் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. இப்படி சொல்லி பகவத்கீதையினுடைய கடைசி உபதேச ஸ்லோகத்தையும் சொல்லிட்டார். நம்ம இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாம். அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வகுப்புல. இன்னைக்கு இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.